السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்பின் கீழ் நேற்றைய நாள்ல என்ன பார்த்தோம்? மனிதனுக்கு எப்படியெல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படும், எந்தெந்த விஷயம் சம்பந்தமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். குறிப்பாக ஒரு 10 விஷயம் சம்பந்தமா அவன் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். அதுல 4 விஷயத்துல பதில் சொல்லாதவரை அவனுடைய கால் மஹ்ஷர் மைதானத்திலிருந்து நகராது என்பதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய கூட்டத்தார்கள் மொத்தம் 4 வகையான மனிதர்கள் இருந்தாங்க. முதலாவது கேள்வி கணக்கே இன்றி சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர். ரெண்டாவது லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவங்க. மூணாவது கேள்வி கணக்கு கஷ்டமா கேட்கப்படக்கூடியவங்க. நாலாவது கேள்வி கணக்கே இன்றி நரகத்துக்கு செல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, மறுமையில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, முக்கியமான ஒரு நிகழ்வு இதுதான். நாம் உலகத்தில் செய்த நம்மளுடைய அமல்களின் தரத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுதான் மீசான் தராசில் நம்மளுடைய அமல்கள் நிறுத்தப்படுதல், எடை போடப்படுதல். மீசான் தராசை நம்புவது ஈமானின் முக்கியமான ஒரு அடையாளம். நப்சாசம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்டார், யார சொல்லலாம், ஹதீத்னி மல் ஈமான், ஈமான்னா என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார். நப்சாசம் சொன்னாங்க, 12 விஷயங்களை நீ நம்பாத வரை ஈமான் கொள்ள முடியாது. அதுல 6 விஷயம் நமக்கு எல்லாம் பிரபலமான தெரிஞ்ச விஷயம். முதலாவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, மௌத்தை ஈமான் கொள்வது. 6 விஷயம். மரணத்திற்கு பின்னால் 6 விஷயத்தை நம்புவது. மரணத்துக்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்புவது, சொர்க்கத்தை நம்புவது, நரகத்தை நம்புவது, கேள்வி கணக்கை நம்புவது, மீசான் தராசை நம்புவது, சிராத்து பாலம் உண்மை என்பதை நம்புவது. இல்ல, கடைசியா நன்மை தீமை அல்லாஹ்வுடைய புறத்துல தான் வருது அப்படிங்கறத நம்புவது. இந்த 12 விஷயங்களை யார் உறுதியாக உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான மூமின் என்பதாக நாயிம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஃபைதா ஃபஅல்த ذلك فقد ஆமன்த, நீ அப்படி செஞ்சிட்ட, இந்த 12 விஷயங்களையும் நீ ஈமான் கொண்டுட்ட அப்படின்னா நீ முழுமையான ஈமான்தாரியாக ஆகிவிடுவாய் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மீசான் தராசை பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். குறிப்பா ஒரு 5 இடங்கள்ல சொல்லியிருக்கான். முதலாவது சூரத்துல் அன்பியால, வனதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமத்தி ஃபலா துத்லமு நஃப்சுன் ஷைஆ, நாளைக்கு மறுமையில் மீசான் தராசுகள் வைக்கப்படும். மீசான் தராசு ஒண்ணா பழையதா? ஒரே ஒரு மீசான் தராசு தான். இந்த இடத்துல அல்லாஹ் பன்மையை பயன்படுத்தியிருக்கிறான். மீசான் தராசு நாளை மறுமையில் வைக்கப்படும். அன்றைய நாளில் யாரும் யாருக்கும் எந்த அநியாயம் செய்து விட முடியாது. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். செஞ்சதை செய்யணும்னு சொல்ல மாட்டான், செய்யாததை செஞ்சேன்னு சொல்ல மாட்டான். என்ன செஞ்சோமோ அதை நாளைக்கு மறுமையில பெற்றுக்கொள்வோம். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, சின்ன அளவு நன்மையை செஞ்சாலும் மறுமையில மீசான் தராசுல பெற்றுக்கொள்வார். சின்ன அளவு தீமையை செஞ்சாலும் மறுமையில மீசான் தராசுல அதை பெற்றுக்கொள்வார். அல்லாஹ் நீதியானவன். அப்போ மீசான் தராசு பத்தி அந்த சூரத் அன்பியால சொல்றான், وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا, நீங்கள் ஒரு சின்ன கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் நாங்கள் மறுமையில் கொண்டு வருவோம். ஒருத்தருக்கு சலாம் சொல்லியிருப்போம், ஒருத்தர் பார்த்து பொன்முறுவல் போத்திருப்போம், இது பெரிய விஷயமா நினைச்சிருக்க மாட்டோம். இதையும் நாளை மறுமையிலே நாம் மீசான் தராசில் வைப்போம் நல்லா சொல்றான். இரண்டாவது சூரத்துல் அராஃப்ல, வல் வஸ்னு யௌமஇதில் ஹக் ஃபமன் ثقلت موازينه فاولئك هم المفلحون ومن خفت موازينه فاولئك الذين خسروا انفسهم. நாளைக்கு மறுமையில் எடை போடப்படும் என்பது சத்தியமானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை யார் பொய்ப்பிக்க முடியாது. யார் ஒருவருடைய நன்மையின் தராசு நன்மையால் கனத்து விடுமோ அவர் வெற்றியாளராக ஆகிவிடுவார். யாருடைய தீமையுடைய தட்டு தீமையால் கனத்து விடுமோ அவர் தோல்வியாளராக ஆகிவிடுவார். தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவராக, நஷ்டப்படுத்தி கொண்டவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல நமக்கு எல்லாம் ரொம்ப பிரபலமான சூரத்துல் காரியால அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனுஹு
ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய நன்மையின் தட்டு கனத்தால் தாழ்ந்து விட்டதோ அவர் சொர்க்கத்தின் உயர்ந்த பொருந்திய வாழ்க்கையிலே இருப்பார். இரண்டாவது, வஅம்மா மன் ஹஃபத் மவாசீனு, யாருடைய நன்மையின் தராசு என்பது நன்மையின் எடை குறைந்து விட்டதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவனுடைய ஒதுங்கும் இடம், அவனுடைய தாய், அதாவது அவனுடைய இருப்பிடம் என்பது ஹாவியா என்று சொல்லப்படி நரகமாக இருக்கும். நல்லா சொல்றோம். அப்ப நாளைக்கு மறுமையில மீசான் தராசில் நம்மளுடைய நன்மை தீமை எடை போடப்படும். அதை வைத்துத்தான் அல்லாஹ் சொர்க்க நரகத்தை முடிவு பண்ணுவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மூமினூன்ல, ஃபமன் தகுலத் மவாசீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய நன்மை தராசு நன்மையால் கனத்து விட்டதோ அவர் வெற்றியாளர். வமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், யாருடைய நன்மை தராசு நன்மையால் கணக்காமல் லேசாகி இருக்குமோ அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். நல்லா சொல்றான். அப்ப மீசான் தராசு சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். விசாசம் அவங்க சொன்ன செய்தி அபூதாவுதுல அது கொஞ்சம் பலகீனமான செய்தி தான் என்றாலும் படிப்பினைக்கு சொல்றேன். நப்சாசம் சொன்னாங்க, நபியோங்க முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு திடீர்னு அழுகுறாங்க. நப்சாசம் கேட்டாங்க, ஏன் ஆயிஷா அழுகுறீங்க? நப்சாசம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, நான் நரகத்தை நினைத்தேன் அதனால் அழுதேன். நப்சாசம் உடனே பதில் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் 3 இடங்கள் இருக்கிறது. இந்த 3 இடங்களில் யாரும் யாரை பற்றியும் நினைக்க மாட்டார், விசாரிக்க மாட்டார், கவலைப்பட மாட்டார். அந்த 3 இடத்தை உனக்கு சொல்லட்டான்னு கேட்டாங்க. சொல்லுங்க, யார சொல்லலாம்? முதலாவது இடம் ஐந்தல் மீசான், மீசான் தராசிலே நன்மை தீமை எடை போடப்படும் பொழுது யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் ஓடுவாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த மீசான் தராசு நன்மையால் கணக்குமா தீமையால் கணக்குமா அப்படின்ட்டு அந்த தரத்துத்துல குழப்பத்துல இருக்கும் பொழுது யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. இரண்டாவது நப்சாசம் சொன்னாங்க, அவருடைய அமலின் பட்டோலை வழங்கப்படும் பொழுது அது வலது கையில் வழங்கப்படுமா அல்லது இடது கையில் வழங்கப்படுமா அல்லது முதுகுக்கு பின்னால் வழங்கப்படுமா என்று அந்த நிலையில யாரும் யாரையும் கவனிக்க மாட்டாங்க. மூணாவது, சிராத்து பாலத்தை கடக்கின்றவரை யாரையும் பார்க்க மாட்டாங்க. நப்சாசம் அவங்க சொன்னாங்க. அவங்க மறுமையுடைய இந்த நிகழ்ச்சிகள்ல முக்கியமா 3 நிகழ்வுகளில் யாரும் யாரையும் கண்டு கொள்ள மாட்டார்கள், தன்னுடைய நிலையை நினைத்து சிந்திப்பார்கள். அதுல ஒரு இடம் என்னது? மீசான் தராசில் நன்மை எடை போடும் பொழுது யாரும் யாரையும் கண்டுக்கிட மாட்டாங்க. முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் சஹாபாக்கள்லாம் இந்த நிலையை குறித்து ரொம்ப பயப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, பிரபலமான செய்தி, ஹாசிபு கபுல அன் துஹாசபு, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, வஸினு அமாலகும் கபுல அன் துஸனு, உங்களுடைய அமல்கள் நாளை மறுமையில் எடை போடப்படுவதற்கு முன்னால் உலகத்துல உங்களுடைய அமலை நீங்களே எடை போட்டுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அமலை எடை போடுறதுன்னா, இன்னைக்கு நான் என்ன அமல் செஞ்சேன், நன்மையான விஷயம் செஞ்சேனா தீமையான விஷயம் செஞ்சேனா? சலாம் சொன்னா 10 நன்மை சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னா 30 நன்மை, ஒரு பள்ளியை ஒரே அடியில் அடிச்சா 100 நன்மை. நப்சாசமும் நிறைய நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எத்தனை அமல் நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நன்மையான விஷயங்கள் செஞ்சிருக்கேன், எவ்வளவு தீமையான விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு நாமே கணக்கு போட்டுக் கொள்வது. நிறைய வீடுகளில் நம்ம பார்ப்போம், நைட்டு நேரத்துல உட்கார்ந்து அன்றைய நாளுடைய செலவு எழுதுவாங்க. இவ்வளவு வருமானம் வந்துச்சு, இவ்வளவு செலவாச்சு, வார கணக்கு எழுதுவாங்க, மாச கணக்கு எழுதுவாங்க. அதே போல் நம்மளுடைய அமல்களுடைய கணக்கையும் நாம் எழுதி கொள்ள வேண்டும். நம்மளுடைய அமல்கள் மீசான் தராசில் நிற்கப்படுவதற்கு முன்னால் அதை நாம் உலகத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அபுல் அஹ்வஸ் ரஹ்மத்துல்லா பெரிய இமாம் அவங்க சொல்றாங்க, நான் பயப்படக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா, உலகத்துல மறுமையில நான் பயப்படக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, மீசான் தராசு வைக்கப்பட்டு அழைக்கப்படும். நூதிய ஃபீ மஜ்மஇ மஅல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தியோர்கள் பிந்தியோர்கள் எல்லாரும் நிற்பாங்க. இப்போ நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, உன்னை தனியா கூட்டு கண்டிக்கிறது வேற. ஒரு பெரிய அசம்பிளி இருக்குது, பெருநா தொலைகளை கூட்ட திடல்ல வச்சு உன்னை ஒருத்தன் அடிச்சா எல்லாம் முன்னாடி அப்படின்னு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு மறுமையில் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாரும் அந்த திடலில் இருக்கும் பொழுது மீசான் தராசு வைக்கப்படும். அவர் அழைக்கப்படுவார். அலா இன்ன புலான் இப்னு புலான், இன்னாருடைய மகன் இன்னார், கத் சஇத சஆதத்தன் லா யப்கா பஅதஹா அபதா, லா யஷ்கா பஅதஹா அபதா, இவர் சீதேவி ஆயிட்டார், இவர் நன்மையை பெற்றுக்கொண்ட நற்பேருடையவராக ஆகிட்டார், இவர் இதுக்கப்புறம் தீய பேருடையவராக ஆகவே மாட்டார் அப்படின்ட்டு சொல்லப்படும். அந்த நிலையில நான் நினைச்சு பயப்படுறேன். இன்னொரு மனிதரை அழைக்கப்படும், அவர் சொல்லப்படும்,
புலான் இப்னு புலான் இன்னாருடைய மகன் இன்னார், இவர் மூதேவி ஆயிட்டாரு, இவர் துர்பேர் உடையவராக ஆகிவிட்டார், இதற்கு பின்னால் இவர் நற்பேர் உடையவராக ஆகவே மாட்டான் சொல்லப்படுமே, அந்த நிலையை நினைத்து நான் பயப்படுகிறேன் அப்படின்ட்டு இமாம் அபுல் அஹ்வஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காப்பாங்க. அதே மாதிரி ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இமாம், தாபிஈன்கள்ல ரொம்ப மூத்தவங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்ன அவங்க ஒரு குர்ஆன் ஓதும் பொழுது இந்த வசனம் வந்துச்சுன்னா, வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், மறுமை நாளிலே எடை போடப்படுவது என்பது சத்தியம் அப்படிங்கிற வசனத்தை அவங்க ஓதுனாங்க அப்படின்னா அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எபன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா ஹுவல் மீசான், நீ தான் உன்னுடைய மீசான் தராசு, நீ செஞ்ச அமலை கொண்டு மீசான் தராசு நீ தான் நினைக்கிற, யாருடைய மீசானுடைய தராசு நன்மையை கொண்டு நிறைந்து விட்டதோ அவர் சீதேவித்தனம் அடைந்து விட்டார், நற்பேரை அடைந்து விட்டார். யாருடைய நன்மையின் தராசு லேசாக ஆகிவிடுமோ அவர் மூதேவி ஆயிடுவாரு, துர்பேர் உடையவராக ஆகிடுவார் அப்படின்ட்டு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கவலைப்படுவாங்க. சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு இமாம், ஹதீஸ் துறையில பெரிய உச்சத்தை தொட்டவங்க. அவங்க சொல்லுவாங்க, அல் ஹவுஃபு மினல் மீசான் அதுஹபு நௌமி, மீசான் தராச நினைச்சு 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 உலகத்துல எனக்கு தூக்கமே போயிட்டு அப்படிம்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குறோம், எந்த கவலையுமே இல்லாம. மறுமையை நினைச்சு நினைச்சு மீசான் தராசை நினைத்ததால் என்னுடைய தூக்கம் போய்விட்டது, நான் தூங்குறதே இல்லை அப்படின்ட்டு இமாம் சுஃபியானு தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காமிப்பாங்க. பிறகு அதிகமா துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம தக்கில் மவாசீனனா பில் ஹஸனாத், யா அல்லாஹ் என்னுடைய மீசான் தராசை நன்மையை கொண்டு நிரப்புவாயாக, யா அல்லாஹ் என்னுடைய மீசான் தராசை நன்மையை கொண்டு நிரப்புவாயாக, அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, ஹதீஸ்ல நபி மொழியில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவங்க. அவங்களே இப்படி மீசான் தராசை நினைச்சு கவலைப்படும் பொழுது பயப்படும் பொழுது நம்மளுடைய நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்போ மீசான் தராசுல எதெல்லாம் வச்சு நிறுக்கப்படும்? நீலாம் பார்த்திருப்ப கடையில அந்த காலத்துல, இப்போலாம் வந்து பேலன்ஸ் வச்சிருக்காங்க, அந்த டிஜிட்டல் பேலன்ஸ் வச்சிருப்பான். அந்த காலத்துல தராசு இருக்கும், இன்னும் சில கடைகள்ல அந்த தராசு இருக்கும், பார்த்திருக்கியா? இதே மாதிரி மறுமையில் இந்த மீசான் தராசு அப்படிதான். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிப்பாங்க, தூங்கால் மீசான் உங்களுக்கு மறுமையில மீசான் தராசு வைக்கப்படும். ஃபலவ் அன்னபி ஸமா, அந்த மீசான் தராசு எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? நம்ம நினைக்குமா சின்ன இதெல்லாம் இருக்காது. சல்மான் பாரிசி தான் சொல்றாங்க, ஃபலவ் அன்ன ஃபீ ஸமாவாத் வல் அர்து லவசிஅத், வானம் பூமியை அந்த தராசுல வச்சாலும் அது வந்து அடையாது, அந்த அளவுக்கு பெரிய மீசான் தராசு. சுப்ஹானல்லாஹ். நம்ம செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்கள்ல எது கபூலாச்சோ அதுதான் அல்லாஹ் அதுல வைப்பான். 100 அமல் செய்யறோம், அதுல எது கபூலாச்சோ அதுதான் அந்த மீசான் தராசு வைக்கப்படும். அந்த மீசான் தராசு முன்னாடி இவ்வளோ பெரிய மீசான் தராசு சின்ன கடுகுமா நம்ம அமல் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கும். சொல்லுவாங்க மலக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா, யா ரப்பி லிமன் தஸின பிஹா, அல்லாஹ் எவ்வளோ பெரிய மீசான் தராசு, வானம் பூமி அந்த மீசான் தராசு அடங்கிடும். அந்த மீசான் தராசு யாருக்கு வந்து அதிகமான கனமான நன்மையை கொண்டு கனமாக்கப்படும் மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, லிமன் ஷீத மின் ஹல்கி, என்னுடைய அடியார்களில் யாரை நான் நாடுவேனோ அவர்களுக்கு அந்த அவங்களுடைய அமலை கொண்டு இந்த வானம் பூமியை விட விசாலமான மீசான் தராசை நான் நிரப்புவேன் அல்லாஹ் தஆலா சொல்வதாக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடிய செய்தியை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹில் பதிவு செய்றாங்க. அப்போ நாளைக்கு மறுமையில மீசான் தராசுல எதெல்லாம் வைக்கப்படும்? இந்த உலகத்துல எடக்கல் வைக்கிறாங்கல்ல, மறுமையில எதெல்லாம் மீசான் தராசுல வைக்கப்படும்னா 3 விஷயங்கள் வைக்கப்படும். முதலாவது, நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் வைப்பான். நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய அமல்களை வைப்பான். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்மளுடைய அமல்களுக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான். விளக்கம் எழுதுறாங்க உலமாக்கள். நோன்பு, குர்ஆனுக்கு அல்லாஹ் உருவம் கொடுத்து அதை மீசான் தராசுல வைப்பான். புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் குதிரையை வாங்கினார். அவருடைய நியத் என்னன்னா, அந்த குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி விடணும்ன்றது நியத்துல குதிரையை வாங்கி வீட்டுல விட்டுருக்காரு. உடலா இல்ல, வீட்டுல விட்டுருக்க நியத்து வச்சிருக்கிறார். அந்த குதிரைக்கு அவர் போடக்கூடிய சாப்பாடு, அந்த குதிரை அந்த சாப்பாடை சாப்பிட்டு போடக்கூடிய விட்ட அந்த குதிரை வந்து தண்ணியை குடிச்சு அது கழிக்கக்கூடிய ஜலம், மலம், இது எல்லாம் நாளைக்கு மறுமையிலே மீசான் தராசுல வைக்கப்படும் கணத்துக்காகவே. அவருடைய நியத்து என்ன? நியத்து அந்த குதிரையை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய நியத்துல விட்டுருக்காரு. இதையும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில மீசான் தராசுல வைப்பான். இப்ப அமல்களை அல்லாஹ் வைப்பான் முதலாவது. ரெண்டாவது, நம்மளுடைய அமல்களின் பட்டோல இருக்குல்ல, அதையும் அல்லாஹ் வைப்பான். நான் எல்லாம் வருஷப்படி தான் டெய்லி சொல்லிட்டு வரேன்.
அமல்களின் பட்டோலை ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 நாள் முன்னாடி. அமல்களின் பட்டோலை அல்லாஹ் மீசான் தராசுல வைப்பான். நபி ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி, திருமீதியில வரக்கூடிய சஹீஹான செய்தி, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதரை எல்லாரும் இருப்பாங்க, ஒரு ஆளை மட்டும் அல்லாஹ் கூடுவான், தூக்குவான். வாங்க ஃபுலான் வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வருவார். அவருக்கு அவர் செஞ்ச 99 பாவ ஏடுகள் இருக்கும். எத்தனை பாவ ஏடு? 99 பாவ ஏடு. ஒவ்வொரு பாவ ஏடும் நம்ம புக்கே நம்மளால தூக்கிட்டு போக முடியல. ஒவ்வொரு பாவ ஏடு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணு கெட்டுற தூர அளவுக்கு இருக்கும், பெருசா இருக்கும். 99 பாவ ஏடு மீசான் தராசுல ஒரு சைடு வச்சாச்சு, இன்னொரு சைடு வைக்கணும்ல. இப்ப அல்லாஹ் அந்த மனிதரை பத்தி கேட்பான், அலக்க உதுரும், ஏதாவது காரணம் சொல்றியாப்பா? இல்ல. நீ இது செஞ்சியா? ஆமா நான் செஞ்சேன். உன்ட்ட ஏதாவது நன்மை இருக்குதா? என்னுடைய மலக்குமார்கள் தான் அநியாயம் பண்ணாங்களா? அநியாயமா எழுதியிருக்காங்க. இல்ல அல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உன்ட்ட ஏதாவது நல்ல அமல் இருக்குதா? இல்லையா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்ல, இன்றைய நாளில் நாம் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம், கொண்டு வாங்க அதை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பேப்பர், பிட் பேப்பர் மாதிரி சின்ன பேப்பர், அதை வந்து நன்மையுடைய தராசுல வைப்பாங்க மலக்குமார்கள். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அந்த பேப்பரை வச்ச உடனே தீமை, அந்த நன்மையுடைய தராசு அப்படியே கனத்தால் தாண்டி விடும், தீமையுடைய தராசு அப்படியே மேல போய் அந்த 99 ஏடுகளும் பறந்து விழுந்துரும். அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த கலிமா எழுதப்பட்ட அந்த காகிதம் பிதாக்காவை அந்த மீசான் தராசுல வச்ச உடனே 7 வானம் 7 பூமிக்கு சமமானது அந்த தராசுல வைக்கப்பட்ட உடனே பாவ ஏடுகள் எல்லாம் பறந்து விடும் அப்படின்ட்டு விசுவாசமாக சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய ஏடுகள் அல்லாஹ் வைப்பான். 3வது, நம்மளையே அல்லாஹ் மீசான் தராசுல வைப்பான். அவன் அசத்து, அப்ப நான் நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டா மீசான் தராசுல வச்சா நான் குண்டாய நல்லா எடை போட்டு பெரிய நன்மையோட இதுல கூடிடுவனே, அப்படி இல்லை. நான் ஏற்கனவே மீசான் தராசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். வானம் பூமியை வச்சாலும் அது தாங்கும். இப்ப மீசான் தராசுல மனிதனும் வைக்கப்படும். நபிசாசம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில் வருது, இன்னஹு லயத்திய ரஜுலல் அஸீம் அஸ்ஸமீன். நல்ல குண்டான பெரிய ஒரு மனிதர் மீசான் தராசுல வைக்கப்படுவார். ஆனால் அல்லாஹ்விடத்திலே லா யஸ்ரு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா. ஒரு கொசுவோடைய ரெக்கை கூட அல்லாஹ்ட்ட அவருக்கு மதிப்பு கிடையாது. காஃபிராக இருப்பார், இணை மறுப்பாளராக, இணை வைப்பாளராக இருப்பார், அல்லாஹ்க்கு அவன்கிட்ட எந்த மதிப்பும் கிடையாது. அப்படியே சொல்லிட்டு நபிசாசம் இந்த குர்ஆன் ஆயத்தை வந்தாங்க, ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. நாளை மறுமையில் எந்த கீமத்தும் அவனுக்கு கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மனிதரையும் வைக்கப்படுவார். நபிசாசமுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நபியோடைய நாவில இருந்து 70 சூறாக்களை மனப்பாடம் பண்ணாங்க. ரொம்ப ஞாபக சக்தி உள்ள திறமை மிக்க ஒரு சஹாபி. அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க. கால் இருக்கா, கால் வந்து கொஞ்சம் சூம்பி போன மாதிரி இருக்கும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி மேல இது என்னது மிஸ்வாக் குச்சியை பறிப்பதற்காக மரத்து மேல ஏறுறாங்க. காத்து அடிக்குது, அவங்களுடைய கீழாடை லைட்டா விலகுது, அந்த கால் தெரியுது. கீழே அந்த சில சஹாபாக்கள் பார்த்து வேணுக்கும் இன்டென்ஷன்ல சிரிக்கல, பார்த்தோன்னே என்ன சில சிரிப்போம்ல அது மாதிரி சிரிச்சுட்டாங்க. சாசம் அவங்க சொன்னாங்க, இதை பார்த்துட்டு மா யுதஹிக்குக்கும், ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப நாங்க அவருடைய காலு மென்னினமா இருக்குதுல்ல, அதை பார்த்து சிரிப்பு வந்துட்டு நபிசாசம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அத்கலு ஃபில் மீசானி மின் உஹுத். இவருடைய இந்த 2 காலு நாளைக்கு மீசான் தராசுல உஹது மலையை விட பெருசா இருக்கும்னு சொன்னாங்க. இதனால என்ன தெரியுது? மனிதர்களையும் அல்லாஹ் மீசான் தராசுல வச்சு நன்மைக்காக வேண்டி வைப்பான் அப்படிங்கிறது தெரியும். மீசான் தராசுல 3 விஷயங்கள் வைக்கப்படும். முதலாவது நம்மளுடைய அமல்கள், 2வது நம்மளுடைய பட்டோலை, 3வது நம்மளையும் அல்லாஹ் வைப்பான். மீசான் தராசுல மக்கள் எந்த நிலைமையில இருப்பாங்கன்னா 2 நிலைமையில இருப்பாங்க. ஒண்ணு, அவருடைய தராசு நன்மையால் தாழ்ந்து விடும். இன்னொன்னு, அவருடைய தராசு தீமையால் தாழ்ந்து. நன்மையால் தாழ்ந்து விட்டவருக்கு வெற்றியோ வெற்றி, தீமையால் தாழ்ந்து விட்டவருக்கு தோல்வியோ தோல்வி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை நினைச்சுதான் முன் வாழ்ந்த நல்லடியார்கள் ரொம்ப பயந்தாங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? உலகத்துல வாழும் பொழுது ஒவ்வொரு நாளோட இறுதியில நான் இன்னைக்கு என்ன அமல் செஞ்சேன், என்னோட மீசான் தராசை நிரப்பதற்காக வேண்டியான என்ன அமல்கள் எல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கணும். உலகத்துல அதற்கான அமல்களை நாம ஈடுபடுறோம். எல்லாம் நம்மளுடைய மீசான் தராசை
நன்மையால் நிரப்புவானாக. நன்மையால் நிரப்பப்பட்டு சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.